எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஏகே குக்கிங்கில் நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னா சேப்பக்கிழங்கு வறுவல் செய்கிறோங்க. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. குக்கரில் வச்சு சேப்பக்கிழங்கு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துன்னு வந்துருக்குறாங்க. இப்போ இதை தோல் உரித்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் உரிச்சா வந்துடும். இப்போ வேக வச்ச சேப்பக்கிழங்கு தோல் உரித்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. இதை நாம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ சேப்பக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிட்டோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிட்டோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ சேப்பக்கிழங்குக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை கரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி திக்னஸாக எடுத்துக்கலாங்க. தோலெல்லாம் எதுவும் வராத மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலே உப்பு சேர்த்துடலாங்க. இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவும் சேப்பக்கிழங்கும் சேர்ந்து ஒன்றா கலந்து வரணும். நான் 1/2 கிலோக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போது புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்ச புளியை மறுபடியும் 2ஆவது டைம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் ஏதாவது சின்னதாக ஏதாவது தொக்கு ஏதாவது இருக்கும். பாருங்கள், சேப்பக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ப்ளட் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, கம்மி பண்ணி கொடுக்கும். அதே போல் நம்ம கிட்னியில் ஏதாவது கல் இருந்தால் கூட கரையக்கூடிய சக்தி இந்த சேப்பக்கிழங்கு இருக்குதுங்க. நீங்கள் அப்பப்போ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து ஃபுல்லாக அந்த ஊற்றின புளி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். பாருங்கள், சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நல்லா இருக்குதா சொல்லலாம்.